மது ஒழிப்பு மாநாடா, கூட்டணி மாற ஏற்பாடா? 96 பாமகவுக்கு வந்த நிலை. விழித்துக் கொள்ளுமா விசிக? விசிகவில் உள்ள இளம் தலைவர்கள் தொடர்ந்து திமுகவை விமர்சித்து வருவதால் கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை திருமா உடனடியாக தடுக்காவிட்டால் அவரது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று மூத்த பத்திரிகையாளர் எச்சரித்துள்ளார். திமுக கூட்டணியில் பலமான கட்சியாக விசிக இருந்து வருகிறது. இந்த கூட்டணிக்குள் வந்த பிறகுதான் 4 எம்எல்ஏக்களையும் 2 எம்பிக்களையும் விசிக பெற்று கட்சிக்கான அங்கீகாரத்தை வாங்கி இருக்கிறது. விசிக வளர்ச்சிக்கு ஒரு மறைமுக காரணமாக திமுக இருந்துள்ளது. திமுக ஆட்சிக்கு விசிகவும் ஒரு பங்கை அளித்துள்ளது. இது கிவ் அண்ட் டேக் பாலிசி. யார் பெரியவர் என பார்த்தால் கூட்டணி வைக்க முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. அதுவே கூட்டணி தர்மம். ஆனால் விசிக கடந்த 2024 மக்களவை தேர்தல் தொடங்கியதிலிருந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை அளித்து வருகிறது. பொது தொகுதியை கேட்டார்கள், 3 எம்பி தொகுதிகளை கேட்டார்கள். அதனால் கூட்டணிக்குள் விரிசல் வரலாம் என ஊடகங்கள் எடுத்து பேசின. ஆனால் இறுதியில் 2 தொகுதிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு அமைதியானார் திருமா. இப்போது மீண்டும் கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை மது ஒழிப்பு மாநாடு மூலம் ஏற்படுத்தி இருக்கிறார். இது திமுகவுக்கு மறைமுகமாக நெருக்கடி தரும் என முதலில் சலசலப்பு ஏற்பட்டது. அதிமுகவுக்கு திருமா அழைப்பு விடுத்தார். அது சங்கடத்தை அளித்தது. முதல்வரை சந்தித்த பிறகு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், 4 ஆண்டுகள் முன்னால் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தவர் துணை முதல்வராகலாம். 40 ஆண்டுகளாக அரசியல் செய்யும் திருமாவளவன் துணை முதல்வராக கூடாதா என்று உதயநிதியை டார்கெட் செய்து அளித்த பேட்டி அனலை கிளப்பி இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்? இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் விசிக கூட்டணிக்குள் இருக்குமா என பல கேள்விகளுக்கு தனது கடந்த கால அனுபவங்களை கொண்டு ஒரு விளக்கம் அளித்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர். அவர் பேசுகையில், திருமாவளவன் என்ன கோரிக்கை வைத்தாலும் மாநாடு நடத்தினாலும் அவர்களால் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஏதேனும் பெரிய கட்சியின் கூட்டணி இருந்தால்தான் அது முடியும். யார் அந்த பெரிய கட்சிகள்? திமுக அல்லது அதிமுக? இப்போதைக்கும் திமுக கூட்டணியில் விசிக இருக்கிறது. திமுகவுக்கு முரண்பாடான கருத்துக்களை விசிகவில் உள்ள இளைஞரணி தலைவர்கள் பேசி வருகிறார்கள். மூத்த தலைவர்கள் அப்படி ஒன்றும் இல்லை என்று மறுக்கிறார்கள். இது எந்த வகையிலும் விசிக மாநாட்டிற்கு வலு சேர்க்காது. திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்காமல் போனால் மாநாடு பிசுபிசுத்து போய்விடும். காவல்துறையை வைத்து வாகனங்களை மடங்கினால் கூட்டம் வராமல் போய்விடும். அது தோல்வியில் கொண்டு போய்விடும். எனவே திருமா எடுத்துள்ள வழி என்பது ஒரு முட்டுச்சந்தாகவே தெரிகிறது. இன்றைய காலத்தில் மது ஒழிப்பு என்பது உலக அளவில் சாத்தியம் இல்லாத ஒன்று. கர்நாடகத்தில் அல்லது தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு கொண்டு வந்தால் இங்குள்ள ஐடி துறை சுத்தமாக படுத்துவிடும். அதை தாண்டி ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கும் அனைத்து விருந்துகளும் மது இல்லாமல் நடப்பது இல்லை. இந்திய அளவில் மது விலக்கை கொண்டுவர வேண்டும் என திருமா வலியுறுத்துகிறார். அது சாத்தியமற்றது, நடக்காத காரியம். மாநாடு முன்வைக்கும் முதல் விஷயமே தோல்வியில்தான் முடிந்துள்ளது. நாம் குடும்ப கட்டுப்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். மக்களிடம் அதை பற்றி விழிப்புணர்வை வளர்த்தோம், புரிய வைத்தோம். இன்று வீட்டுக்கு ஒரு வாரிசு என்ற நிலை வந்துவிட்டது. கட்டாயப்படுத்தி இருந்தால் அது நடந்திருக்காது. சீனாவில் மசேதுங்காலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதனால் சீன பொருளாதாரமே நசிந்து போனது. இதை போன்றுதான் மது ஒழிப்பும். அதை பற்றி விழிப்புணர்வை கொண்டு வரலாம். அதை ஒழிக்க முடியாது. இதுதான் என் 40 ஆண்டுகால அனுபவத்தில் பார்த்தது. முதலில் 2 வருடம் தடைப்படுத்துவார்கள், திரும்ப ஆரம்பிப்பார்கள். ஒரு படத்தில் நீங்க குடிக்கச் சொன்னால் நாங்கள் குடிக்க வேண்டும், நீங்கள் குடிக்க வேண்டாம் என்றால் நாங்கள் குடிக்க கூடாதா என்று ஒரு வசனம் கூட வரும். இதை போய் ஒரு கொள்கை முழக்கமாக விசிக ஏன் எடுத்தது என்பதே குழப்பமாக உள்ளது. விசிகவுக்குள் இதை பற்றி இருவேறு கருத்துகள் உள்ளதாகவே உணர முடிகிறது. விசிகவில் உள்ள ஆதவ் அர்ஜுன் ஒரு பேட்டி கொடுத்துள்ளார். திமுகவின் தேர்தல் வியூக குழுவிலேயே நான் பணியாற்றி இருக்கிறேன். சீட்டு வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்போதோ வாங்கி இருப்பேன்.
எம்பி சீட்டு எனக்கு முக்கியமே இல்லை என்கிறார். உதயநிதியை குறிவைத்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுவே திமுக கூட்டணிக்கு விரிசலை உண்டாக்கும். இவர் சொல்வதை போல உதயநிதி 4 வருடத்தில் வரவில்லை. அவர் ஜெயலலிதா இருந்தபோதே இளைஞரணியில் இருக்கிறார். தேர்தல்களில் பங்கேற்று கட்சியின் வெற்றிக்கு பங்களிப்பை செய்துள்ளார். அவரை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. கடந்த முறை 6 சீட்டு வாங்கி 4 தொகுதிகளில் விசிக வென்றது. இந்த முறை அதையே தான் தருவார்கள். இந்த முறை குறைக்கவும் செய்யலாம். ஒருவேளை அதிமுகவுக்கு போகலாம். ஆனால் கூட்டணி ஆட்சி என்ற கான்செப்டுக்குள் நாங்கள் வரவே இல்லை என்கிறார் செல்லூர் ராஜு. சொல்லப்போனால் பாமக நீண்ட காலம் திமுக கூட்டணியில்தான் இருந்தது. வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக கூட்டணியில்தான் ரொம்ப காலம் இருந்தார். 96இல் தாமாக வந்ததால் கூட்டணிக்கு பலம் என்று கருணாநிதி ஒரு முடிவை எடுத்தார். அப்போது பத்திரிகையாளர்கள் பாமக கூட்டணியில் தொடர்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு பாமக எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பதை இன்னும் சொல்லவே இல்லை என்று பதிலளித்தார். உடனே ராமதாஸ் எத்தனை தொகுதிகள் தேவை என்பதை ஊகத்தை சந்தித்துச் சொன்னார். அதற்கு நண்பர்களாக வந்தார்கள். நண்பர்களாகவே செல்லட்டும் என்று ராமதாஸை கழற்றிவிட்டு விட்டார். திண்டிவனம் ராமமூர்த்தியையும் அப்படித்தான் கழற்றிவிட்டார். இந்த இருவரும் பல ஆண்டுகளாக ஜெயலலிதா எதிர்ப்பை கடைபிடித்து வந்தார்கள். இறுதியில் எந்த கூட்டணியிலும் இடம்பெற முடியாமல் தனி அணி அமைத்தார்கள். அர்ஜுன் சிங்கின் திவாரி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டி போட்டார்கள். பாமக இந்த சின்ன கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று பலத்தை நிரூபித்தது. இப்படி கூட்டணிக்குள் இருந்து நெருக்கடியை தருவதால்தான் ஒரு கட்டத்தில் தனித்து போட்டி என அறிவித்தார் ஜெயலலிதா. இறுதியில் வேண்டுமானால் இரட்டை இலையில் போட்டியிடுங்கள் என அழைத்தார். இவை எல்லாம் கடந்த கால அனுபவங்கள். இதை எல்லாம் திருமாவளவன் உணர்ந்தவர்தான். எனவே இப்படி பேட்டி தருபவர்களை அவர் கண்டித்து வைக்க வேண்டும். இதை போன்று மது ஒழிப்பு மாநாட்டில் சிலர் பேசினால் என்ன ஆகும்? அதை கண்டிக்க வேண்டிய நிலை வரும். அது கூட்டணிக்கு சிக்கலை தரும். திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசி ஒரு முடிவை அறிவித்துவிட்டார். அதன் பின்னர் ஆதவ் அர்ஜுன் இப்படி ஒரு பேட்டி தருகிறார். 2017இல் முரசொலி பவள விழா. அதில் மத்தியில் நடப்பது மோடி ஆட்சியல்ல, மோசடி ஆட்சி என்று ஸ்டாலின் பேசினார். அதை தடுக்க திருமா உடன் நிற்பார் என்று பாராட்டி பேசினார். 2016 வரை விசிக வேறு கூட்டணி. 2019இல் திமுக கூட்டணிக்கு திருமா வந்தார். 7 ஆண்டுகளாக கூட்டணியில் உள்ளார். இப்படி தொடர்ந்து விசிகவினர் பேசினால் என்ன ஆகும்? திமுக தானாக கூட்டணியை முறிக்காது. கவனித்து கொண்டே வருவார்கள். வாய்ப்பு உள்ள போது விலகி போக விட்டு விடுவார்கள் என்கிறார். நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது என்ற பழமொழிக்கு ஏற்ப விசிகவினர் செயல்படுவது அவர்கள் கட்சிக்கு நல்லதல்ல.